ஆந்தக்குடிக்கு அவமானம் இல்லையா? அவமானம் இல்லையா? தின்றுக்காங்க. உங்க உங்க ஊர் பேரை சொல்லி தின்றுக்காங்க. இந்த கொடி சின்னம் தேவையா? தொகுதி முழுக்க செவர்கள் அருவா சுத்தி இந்த அருவா கதிரை மட்டும் அறுக்கல. இந்த அருவாயை நம்பி வாக்களிச்ச இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கழுத்தையும் சேர்த்து அறுத்திருக்கு. இந்த சின்னத்திற்கா உங்களுடைய வாக்கு? இந்த சின்னத்திற்கா உங்க வாக்கு? என்ன இருக்கு? ஓலை குடிசை எங்க பாரு, ஓலை குடிசை. சின்ன தீ விபத்து வந்தால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்நாள் வருமானம் வீழ்ந்துவிடும். நாம் தமிழர் கட்சி நாங்க சொன்னோம், நியூஸ் தமிழ் 24/7 சொல்றோம், எங்களுடைய துண்டறிக்கையில சொல்றோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன செய்யும்? பட்டா இல்லாத அத்தனை பேருக்கு பட்டா வழங்கும். பட்டா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசாங்கம் தரக்கூடிய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். சட்டமன்ற உறுப்பினர் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அதே கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக குடிநீர் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு பிரச்சனை. ஒன்னு குடிக்கிற தண்ணி பிரச்சனை, இன்னொன்னு குடிய கிடைக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை. சரியா? இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியும் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு வச்சிருக்காது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் உரிய தீர்வை வைத்திருக்கு. தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்க என்ன எம்எல்ஏ சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிக்கல, இது வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொன்னாங்க. உலக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், இந்த உலக வரலாற்றில் எவன் ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம இருக்கானோ அவன் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுதான் உலக வரலாறு முழுக்க இருக்குது. நெப்போலியன் போனபரைட் ஒரு சாதாரண ஏழை மகன் பிரான்ஸ் நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்தான். அவன்தான் இன்று உலகத்தின் மாவீரனாக போற்றப்படுகின்றான். மாவோ சாதாரண விவசாயி மகன், சீனாவில் பிறந்த ஒரு சாதாரண விவசாயி மகன் மாவோ. அவன் இன்று சீனா இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் மாவோ போட்ட அடித்தளம். எங்கள் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஒண்ணுமில்லாமல் இனத்தின் விடுதலைக்காக போராட வந்தவர். அவர் 30 ஆண்டுகள் உலக வல்லாதிக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்தார். தமிழர்களுக்கென்று ஒரு தேசத்தை கட்டமைத்தார். தாய் தமிழ் சொந்தங்களே, அதே போல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கையில ஒண்ணுமே இல்ல, மனசு முழுக்க கொள்கை, நெஞ்ச முழுக்க வெறி. எதற்காக வெறி? உரிமைகள் ஏதுமற்ற தமிழர்களின் உரிமை குரலாக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒலித்தார். எளியவர்களின் எழுச்சி குரலாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒலித்தார். தமிழ்நாட்டின் தலைமகனாக இன்று உயர்ந்து நிற்கிறார். தாய் தமிழ் சொந்தங்களே, எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அத்தகைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக உங்கள் முன்னிக்கிறேன். இங்க மாதிரியா கருப்பு சிவப்பு, அதுக்கப்புறம் அருவா சுத்தி, அதுக்கப்புறம் என்ன சேலக்கடை மாதிரி. என்னடா இது, ஏதோ சேலக்கடை வண்டியில வருதாங்கிற மாதிரி வண்ண சேலைக, வசதியான சேலைக, ஊதா கலர் சேலைக, பிங்க் கலர் சேலைக, பச்சை கலர் சேலைக, வண்ண சேலைகள்லாம் கிடையாது. ஒரே வண்ணம் தான். சோழ பாட்டன் எந்த புலிக்கொடியை தாங்கி பிடித்தானோ அதே போல அவனுடைய வாரிசுகள் சோழ கொடியை, புலிக்கொடியை ஏந்தி பிடிக்கிறோம். எதற்காக? இந்த திராவிட நரிகளை வேட்டையாட சொல்றாங்க பாருங்க. இது மாலியோடைய புத்தகம். என்னது இது? 2021 இருந்து 2025 வரைக்கும் அவர் ஆற்றிய பணிகள் போட்டிருக்காரு பாருங்க. 2024 2025 கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆந்தக்குடியில மிதிவண்டி நிறுத்தம் கட்டியிருக்காராம்.
ஆந்தக்குடியில மிதிவண்டி நிறுத்தம் கட்டியிருக்காரு. எத்தனை லட்சத்துக்கு? 7 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருக்காரா? எங்க இருக்கு ஆந்தக்குடியில மிதிவண்டி நிறுத்தம்? எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் காமிக்கிறேன், ஆதாரத்தோட காமிக்கிறேன். மிதிவண்டி நிறுத்தம் 7 லட்சம் ரூபாய்க்கு எங்கப்பா இருக்கு? எங்கப்பா இருக்கு? நீ கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல கரப்ஷனிஸ்ட் கட்சியா? யார் நீ? யாரு நீ? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடும் துடிக்கிற மக்கள், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடும் துடிக்கிற மக்கள் 7 லட்சம் ரூபாய் ஏப்ப விட்டாங்க. 1 இல்ல 2 இல்லைங்க, 7 லட்சம் ரூபாய் கண்ணு முன்னாடி ஏப்ப விட்டு. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியல அப்படின்னா, இதே மாதிரி சனிக்கிழமை வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சோம். நான் சொல்றது பொய்னா என்னங்க பண்ணணும்? எது உண்மையோ அதை சொல்லணும்ல, எது உண்மையோ அதை சொல்லணும்ல, அதை சொல்லல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்னை பத்தி அவதூறு கொடுக்கறாங்கன்னு சொல்லி எங்க போறாரு? எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி போய் அழுகிறாரு. பாருங்க, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்களை அவதூறா பேசுறாங்க. நான் பேசுற அவதூறுனா நீ உண்மையா பேசு, நீ திமுக உண்மையை பேச முடியாது. ஏன் சத்தியத்தின் மகன் செந்தமிழன் சீமானவருடைய தங்கை பேசுவதா உண்மை? நாங்க பேசுறதா உண்மை. பொய். யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. எனக்கு வாகன கடன் இருக்கு, வீட்டு கடன் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 குழு கடன், 4 குழு கடன் இருக்கும். இருக்கா இல்லையா? கடன்ல தானே பாருக்கீங்க எல்லாரும். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடனே இல்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு எந்த கடன் இல்லையே. எல்லாம் பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்காங்களே. எப்படி? திருட்டு திராவிடம், திருட்டு திமுக. இந்த திருட்டு திமுகவுக்கு மாறி வாக்கு செலுத்துறோமா இல்ல இந்த திருடர்களை ஓட விரட்டுறோமா? இதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது. சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இப்ப போனுச்சுல, அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 24,000 கோடி கடன். இப்போ ரெட்டிப்பாயிருச்சு, 50,000 கோடி ரூபாய் கடன். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு பல்லாயிரம் கோடி கடன். ஆனா மின்சாரத்துறை அமைச்சருக்கு கடன் இல்ல, நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடன் இல்ல. தாய் தமிழ் சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்க. போக்குவரத்து துறை அமைச்சருக்கு, சிவசங்கருக்கு கடன் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? 50 வருஷமா நம்மளை உட்கார வச்சு மொட்டை அடிச்சு மொட்டை மண்டையில மிளகா அரைச்சிருக்கான். நம்மளை உட்கார வச்சு மிளகா அரைச்ச திருட்டு திமுக கூட்டணிய இந்த முறை தமிழ்நாட்டை விட்டு ஓட வரட்டும். எப்படி வரட்டும் யோசிக்காதீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி எங்களுடைய சின்ன விவசாயிக்கு வாக்களிச்சு பாருங்க. இதுவரைக்கும் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போன எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு சிங்சா அடிச்சுதானே பார்த்திருப்பீங்க. அதே மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு இதே கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவேரி உரிமைக்காக, மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காக, விவசாய பிரச்சனைக்காக, பட்டா பிரச்சனைக்காக, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரச்சனைக்காக ஒவ்வொரு நாளும் மு.க. ஸ்டாலின் அவர்களை தூங்க விடாம கேள்வி கேட்க என்னால முடியும். நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு வாக்கு செலுத்த நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்க. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வராரு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்கிறாரு. பட்டா மக்கள் கையில் இருக்குங்க. ஆனா பட்டாக்கான நிலம் இந்த பூமி பந்தில இல்லையா? இந்த பூமி பந்தில பட்டாக்கான நிலம் இல்லையா? ஃப்ராடு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. திமுக காரர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று திரும்பவும் இப்படிப்பட்ட தோரணங்கள் இருக்கே. இது இந்த ஆந்தக்குடிக்கு அவமானம் இல்லையா? தின்றுக்காங்க. உங்க ஊர் பேரை சொல்லி தின்றுக்காங்க. இந்த கொடி சின்னம் தேவையா? தொகுதி முழுக்க செவர்கள் அருவா சுத்தி. இந்த அருவா கதிரை மட்டும் அறுக்கல, இந்த அருவாயை நம்பி வாக்களிச்ச இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கழுத்தையும் சேர்த்து அறுத்திருக்கு. இந்த சின்னத்திற்காக உங்களுடைய வாக்கு
இந்த சின்னத்திற்கு அவங்க வாக்கு என்ன இருக்கு? ஓலை குடிசை, ஓலை குடிசை, எங்க பாரு ஓலை குடிசை, ஓலை குடிசை. சின்ன தீ விபத்து வந்தால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்நாள் வருமானம் வீழ்ந்துவிடும், வாழ்நாள் வருமானம் வீழ்ந்துவிடும். நாம் தமிழர் கட்சி நாங்க சொன்னோம், நியூஸ் தமிழ் 24/7 சொல்றோம், எங்களுடைய துண்டறிக்கையில சொல்றோம், துண்டறிக்கையில சொல்றோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன செய்யும்? பட்டா இல்லாத அத்தனை பேருக்கு பட்டா வழங்கும், பட்டா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசாங்கம் தரக்கூடிய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், கான்கிரீட் வீடு கட்டும் திட்டம் நாங்க கொண்டு வருவோம். எனக்கு திமுக கூட்டணிக்காரர்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, அதிமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பட்டா இருந்து உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை நான் கொண்டு வருவேன். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடாக, குடிசைகள் இல்லாத கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியாக என்னால் இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியை மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு வாக்குறுதி விடுகிறோம். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் கொடுப்பாங்களா? இருக்கா? இருக்கா? தீ விபத்தினால பாதிக்கப்படுதுங்க, நாங்க நிவாரணம் கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறோம். குடிசை எரிஞ்சு போச்சு, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் சொல்றாங்க, அரசு அதிகாரிகள் சொல்றாங்க அப்படிலாம் திட்டம் இல்லை, அப்படிலாம் திட்டம் இல்லை. மார்க்மெக்ஸ் சொல்றான், என்ன சொல்றான்? எப்ப சட்டம் அனுமதிக்குதோ, சட்டம் எதுவரை அனுமதிக்கிறதோ அதுவரை தான் குற்றங்கள் நிகழுங்கிறான், குற்றங்கள் நிகழுங்கிறான். இந்த சட்டம் மக்களுக்கானதாக இல்லை என்றால் மக்கள் சட்டத்தை தமக்கானதாக மாற்றிக்கொள்வார்கள். ஆம் உறவுகளே, இந்த சட்டம் நமக்கு எதிராக இருக்கின்றது. அதனால் மக்களிடமிருந்து மக்களுக்காக அரசியல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நம்புங்கள். மக்களுக்கான சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகிறோம், காட்டுகிறோம். காவிரியினுடைய கடைமடை பகுதியாக இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. தாய் தமிழ் சொந்தங்களே, காவிரியினுடைய கடைமடை பகுதியாக இந்த பகுதி இருக்கு. காவிரியில மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகக்காரன் தயாராக இருக்கான், தயாராக இருக்கான். ஏற்கனவே 1000 கோடி ரூபாய்க்கு 1000 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை நான் செஞ்சுட்டேன், மேகதாட்டுக்கான அடித்தளத்தை நான் அமைத்து விட்டேன் 1000 கோடிக்கு என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசுறாரு. கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இங்க இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு கேட்கிறாரு. காவிரி நீர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? காவிரி நீர் வேணும்னா கார்த்திகாவை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க, கார்த்திகாவை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. மேகதாட்டு அணையை கர்நாடகத்தால் மறக்கடிக்கிற அளவுக்கு நம்மளால பேச முடியும், நம்ம உரிமைகளை உறக்க பேச முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தாய் தமிழ் சொந்தங்களே. மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன செய்யும்? கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 89 ஊராட்சி, 89 ஊராட்சிகளுக்கும் மே 4 ரிசல்ட் வரட்டும். அடுத்த ஒரு வாரத்தில் போர்க்கால அடிப்படையில் அத்தனை ஊராட்சியிலையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரிடுவோம், கரைகளை பலப்படுத்திடுவோம். கரையோரம் இருக்கக்கூடிய கருவேலி மரங்களை வெட்டி வீழ்த்துறோம். கருணாநிதி குடும்பத்தை வெட்டி வீழ்த்துவதற்கு முன்னாடி இந்த கருவேலி மரங்களை வெட்டி வீழ்த்துறோம். வெட்டி வீழ்த்துறோம், அருவா வச்சு வீழ்த்துறது இல்ல, திராவிடம் என்ற கருத்தியலை வீழ்த்துறோம், திராவிடம் என்ற கருத்தியலை வீழ்த்துறோம். இந்த கீழவெண்மணியில என்ன நடந்தது? 1968ஆம் ஆண்டு 44 பேரை, 44 பட்டியலின மக்களை ஒற்றை குடிசையில ஓட்டு எரித்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பண்ணையார்கள். எரிக்கப்பட்டது யார்? உங்களை போன்ற என்னை போன்ற பட்டியலத்தை சேர்ந்த மக்கள். 44 பேர் செத்து போயிட்டான். போராடியதாக இன்னைக்கு வரைக்கும் பெருமை தேடிக்கொள்பவர்கள் யாரு? இந்த அருவா சுத்திக்காரங்க. ஆனால் குற்றவாளிகளை, பண்ணையார்களை தப்பிக்க விட்டது யாரு? இந்த கருப்பு சிவப்புக்காரங்க. அண்ணாதுரை சொல்றாரு, அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை சொல்றாரு, பட்டியலின மக்கள் கீழ்வெண்மணி சம்பவத்தை 44 பேரு ஒற்றை குடிசையில ஒட்டு மொத்தமாக எரிக்கப்பட்டத பட்டியலின மக்கள் கெட்ட கனவாக மறந்துவிட வேண்டும் என்று பேசினார். அந்த அண்ணாதுரைக்கு தான் பட்டியலின மக்கள் நாம ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறோம். கேவலம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? அண்ணாதுரை கெட்ட கனவா மறக்கணும்னு நினைக்கிறார், மறக்க சொல்றாரு நம்மள. இந்த MK ஸ்டாலின் வேங்கை வயல பிரச்சனை வருதுங்க, வேங்கவேல பிரச்சனை வருது. இது பட்டியல மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி. இந்த தனி தொகுதி எம்எல்ஏவாக நாகை மாலி வேங்கை வயலுக்காக பேசிய பேச்சு என்னங்க இருக்கு? மலத்தை கலந்துட்டான், குடிநீர்ல மலத்தை கலந்துட்டான். இதுக்காக பேச வேண்டியது யாரு? அத்தனை பேரும் பேசிருக்கணும். ஆனா நீங்க ஏன் பேசல? தாய் தமிழ் சொந்தங்களே, இங்கே பட்டியல மக்களுக்கு எதிரான
வன்கொடுமை சம்பவங்கள் ஸ்டாலின் ஆட்சியில அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சமூக நீதி பேசுவார்கள், ஆனால் பட்டியல மக்களுடைய சங்கை நெரிப்பார்கள். இந்த கட்சிக்கா உங்களுடைய வாக்கு என்பதை சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். தாய் தமிழ் சொந்தங்களே, நமக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. 5 ஆண்டுகள் கழித்து மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. என் மக்கள் எல்லாம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்துட்டு தண்ணீருக்காக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய கரங்களாகத்தான் இன்னைக்கு கார்த்திகாவினுடைய கரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய கையெழுத்தை போடக்கூடிய அதிகாரத்தை உங்கள் வீட்டு மகள் கார்த்திகா எனக்கு நீங்கள் செலுத்துங்க, தாருங்க. கரையெல்லாம் பலப்படுத்திடுவேன், கருவேலி மரங்களை வெட்டி வீழ்த்திடுவேன், ஏரி கரைகளை பலப்படுத்திடுவேன். படித்துறை 1க்கு 2ஆக ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக கொண்டு வந்துடுவோம். அன்றாட குடிக்கிறதுக்கு குடிநீர், குளிக்கிறதுக்கு குடிநீர், சோறாக்க குடிநீர், இது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி எங்களால் தர முடியும் என்று நம்புறேன். திரும்ப தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த தமிழ்நாட்டில் ஆண்களுடைய பிறப்பும் பெண்களுடைய பிறப்பும் ஏறக்குறைய சமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வளர்ந்து வரும்போது ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. தாய் தமிழ் சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள். இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது, ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2,77,00,000. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,89,00,000. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 12 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 12 லட்சம் பேர். 12 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க. 12 லட்சம் பேர் எங்க போனாங்க? 12 லட்சம் பேர் எங்க போனாங்க? 12 லட்சம் பேரையும் திமுகவும் அதிமுகவும் மாத்தி குடிக்க வச்சு கொன்று விட்டது. 12 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொன்றுக்காய். இந்த கட்சிக்கா வாக்கு. தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து மூடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். 2 வயசு குழந்தை முதல் 65 வயது பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறாங்க. 65 வயது பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன? மிதமெஞ்சிய மதுபான புழக்கம், கஞ்சா புழக்கம், போதைப்பொருள் புழக்கம். திமுக அதிமுக காரர்களால, இந்த கூட்டணி கட்சினால என்னைக்கும் மதுபானத்தை ஒழிக்க முடியாது. காரணம் என்ன? இந்த கம்யூனிஸ்ட், எங்க அண்ணா அப்போ என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் நிதி வாங்குது. அது மட்டும் இல்ல, சாராயம் காய்ச்சக்கூடிய SNJ டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. கேவலம் இல்லையா? தாய் தமிழ் சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆகுது. 16 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமில்ல, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமில்ல, நேற்று வந்த சாதாரண உறுப்பினர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில 1 பைசா மாச கமிஷன் வாங்கல. அதனால நாங்க சொல்றோம், எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, நாங்கள் மதுபான கடைகளை இழுத்து மூடுவோம். தாய் தமிழ் சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு உங்களுடைய அடையாளமாக போகணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. நான் எந்த விதமான பைசாவும் இலவசமாக கொடுக்க மாட்டேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். ஆனா பெண்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பேன். என்னைக்கு காந்தி சொல்றாரு, என்னைக்கு ஒரு பெண் நடு ராத்திரியில 12 மணிக்கு நிறைய நகைகளை போட்டு தைரியமாக நடந்து போறாளோ அன்னைக்குத்தான் இந்தியா விடுதலை பெற்றது என்ற அர்த்தம் என்று காந்தி சொன்னாரு. காந்தி சொன்னதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கின்றார். அவருக்கு விவசாய விஷயத்தில் வாக்களிக்க நீங்கள் தயாரா என்று சிந்திச்சு பார்க்கணும். தாய் தமிழ் சொந்தங்களே, இதுவரைக்கும் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள், அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள். திமுக வென்றது, அதிமுக வென்றது. நீங்கள் என்னைக்கு வெல்ல போறீங்க? நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் உங்களிடமிருந்து உங்களுக்கான அரசியலை செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். ஊழல் போதும், திமுக போதும், அதிமுக போதும். மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்கு என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஊழல் இல்லாத, லஞ்சமில்லாத ஒரு நல்ல அரசு நிர்வாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா?
பார்க்க வேண்டுமா? ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன். என்னுடைய அசையும் சொத்துக்கள் எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோ என்பதை நான் கூறிவிட்டேன். எனக்கு 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக பணியாற்றுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம், 5 வருஷத்துல 60 லட்சம் ரூபாய் சம்பளம். என் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட சொத்து சேர்க்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு உங்கள் முன் உரிமையோடு வாக்குகளை கேட்கின்றேன். வேற எந்த கட்சி வேட்பாளரும் கேட்க மாட்டாங்க, ஆனா நாம் தமிழர் கட்சி கேட்கணும். ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு காசோட தேவைகளை விட மக்களுக்கான சேவை தான் முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். இன்னும் 5 வருஷம் அந்த திமுக காரங்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் சொல்றாருல, ஒரு பாட்டு வருதுல யூடியூப்ல, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடர்ந்தா தமிழ்நாடு தூக்குல தான் தொங்கும். ஏன் தெரியுமா? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். திரும்ப 5 வருஷம் ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மடங்கு ஆக்கிடுவாங்க. 20 லட்சம் கோடி கடனாக மாற்றி விடுவார்கள். 20 லட்சம் கோடி கடனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ரீலங்கா மாதிரி, நேபாள் மாதிரி பிச்சை தான் எடுக்கணும். 5 வருஷம் கழிச்சு இந்த நாட்டை, இந்த கீழ்வளவு சட்டமன்ற தொகுதியை நம்மளையே வெறுக்க வச்சிருவாங்க. குடிக்க தண்ணி இல்லாம வெறுக்க வச்சிருவாங்க. இந்த முறை வேணுமா? தாய் தமிழ் சொந்தங்களே, நாங்க மதுபான கடையை மூடுறோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் யாரும் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டீர்கள். ஆனாலும் சொல்றேன், உங்களுடைய வாக்கை விட நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்க பிள்ளை குட்டிகளோட வாழ்க்கை அதுதான் முக்கியமாக படுகின்றது. அதனால் சொல்றோம், நாங்க வந்தா கீழ்வளவு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம். தண்ணிக்கு ஒரே ஒரு தீர்வு தான். தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சராசரி மழைப்பொழிவு 1350 மில்லிமீட்டர் இருக்கு. 1350 மில்லிமீட்டர் இருக்கு. சராசரி தமிழ்நாட்டு மழைப்பொழிவை விட நாகப்பட்டினத்துக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கு. ஆனாலும் மக்கள் தண்ணீர் பஞ்சத்தினால் வாடுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். சோழ பேரரசன் மதுராந்தக ஏரி கட்டினா, வீராணம் ஏரி கட்டினா, சோழ பேரரசு வாரிசுகளின் நாங்க என்ன செய்வோம்? சோழ பேரரசின் வாரிசுகளாக நாங்க இந்த கீழ்வளவு சட்டமன்ற தொகுதியில 10,000 ஏக்கருக்கு ஏரிகளை வெட்டி நாகப்பட்டினம், கீழ்வளூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்ட மக்களினுடைய ஒட்டுமொத்த தாளத்தையும் நாங்கள் தீர்ப்போம். வீணாக 3 TMC தண்ணீர் இந்த கடலை கலக்குது. அதை தேக்கி வச்சுக்குவோம். குளம், குட்டை எல்லாத்தையும், கம்மா, வடிகால், வாய்க்கால் எல்லாத்தையும் தூர்வாரி தரமா வச்சிருப்போம். தரமான தமிழ்நாட்டை படைக்க, பாதுகாப்பான தமிழ்நாட்டை படைக்க தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். வருகின்ற ஏப்ரல் 23 உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுங்கள். அங்கு வாக்கு எந்திரப்பட்டியல முதல் வரிசையில ஏற்கலப்பை தாங்கி இருக்கக்கூடிய விவசாயி நிற்பா. மக்களுக்கான ஏற்றத்தை, மக்களுக்கான முன்னேற்றத்தை தரக்கூடிய விவசாயி இருப்பான். அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய, நான் பொய் சொல்லல, கீழ்வேலூரை சிங்கப்பூரா மாத்துவேன், லண்டனா மாத்துவேன், துபாயா மாத்துவேன் பொய் சொல்லல. ஆனா உங்களுக்கான குடிநீரை தினந்தோறும் கொண்டு வருவேன். அதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்களுடைய அன்றாட பிரச்சனையை, அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்துல மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். தாய் தமிழ் சொந்தங்களே, வாக்கு எந்திர பட்டியல முதல் வரிசையில் இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள். உரிமையோட போங்க. தங்கத்தை ரொம்ப வாசி பார்த்துட்டீங்க. இந்த முறை தங்கம் தான் நினைச்சு ஓட்டு போடுங்க. நீங்க 5 வருஷம் எனக்கு தாங்க, என்ன செய்யறேன்னு பாருங்க. இவ்வளவு பேசுறாளே, இவ என்னதான் செய்வான்னு பாப்போன்னு பாருங்க. இதுவரைக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டீங்க. 50 வருஷமா 60 வருஷமா அவர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு இல்ல. அதிமுக கொடுத்துட்டீங்க. இந்த முறை உங்கள் வீட்டு மகள் கார்த்தியாய எனக்கு வாக்குகளை தாருங்கள். தாய் தமிழ் சொந்தங்களே, கீழ்வளவு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையை பேசுவதற்கு இதுவரைக்கும் போராட்ட களத்தில் மக்களின் குரலாக ஒலித்த என்னுடைய குரல் இனிமேல் சட்டமன்றத்தில் போய் மக்களின் குரலாக ஒலிக்கட்டும். மக்களின் குரல் இனிமேலாவது சட்டங்களாக நிறைவேற்றப்படட்டும். தாய் தமிழ் சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள். கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில உண்மையான விடிவுகாலம் பிறக்க, உண்மையான கிழக்கு உதிக்க, உதயசூரியன் உதைச்சு தள்ளுங்க.
உண்மையான கிழக்கு விடிய உண்மையான நல்ல காலம் பழக்க விவசாய சின்னத்துல ஏற்கலப்பை தாங்கி இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை தாருங்கள். வாக்கு என்ற பட்டியல முதல் வரிசையில் இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை வாக்கு எண்ணிக்கையிலும் முதல் வரிசையில கொண்டு வாங்க. உங்களுக்கு நான் வளர்ச்சி திட்டங்கள் எதையும் கொடுக்கவில்லை. உங்களுடைய வறுமையை போக்குவதற்கு, உங்களுடைய வறட்சியை போக்குவதற்கு, உங்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் வீட்டு மகளுக்கு உங்களுடைய வாக்கா இல்லை உங்களை இதுவரைக்கும் ஏத்து பிழைத்த மார்க்சிஸ்டுக்கு உங்களுடைய வாக்கா, மகளுக்கா இல்லை பொய் சொல்லி ஊழல் செய்யக்கூடிய மார்க்சிஸ்டுக்கு உங்களுடைய வாக்கா, உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய சீமானின் தங்கை உங்கள் வீட்டு மகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கா இல்லை பொய்யும் புரட்டையும் சொல்லி உங்களுடைய நிதியெல்லாம் தின்ன மார்க்சிஸ்டுக்கு ஒரு வாக்கா. தாய் தமிழ் சொந்தங்களே, சுவர் முழுக்க மார்க்சிஸ்டுடைய சின்னங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த சுவத்துல மாட்டு சாணியை தட்டி வச்சா கூட அடிக்கிற வெயிலுக்கு வரட்டியா போகும். கேஸ் சிலிண்டர் இல்லாததுக்கு சிலிண்டருக்கு விறகுக்கு பதிலாக அந்த வரட்டியாவது போட்டு டீ காய்ச்சிக்கலாம், சுடுதண்ணி வச்சுக்கலாம், சோறாக்கிக்கலாம். மாட்டு சாணிய சிவத்தில் அடிச்சா கூட ஏதாவது புண்ணியம் இருக்கும். இந்த சின்னத்தை வரைஞ்சி நாம வெம்பாடுபட்டு கண்ணீர் வடிச்சது போதும், துன்ப கடல்ல உழந்தது போதும், வறுமையில வாழ்ந்தது போதும், வறட்சியில வாழ்ந்தது போதும். இனிமேலாவது வளர்ச்சி பாதைக்கு செல்லுவோம், தலை நிமிர்ந்து வாழ்வோம், முதுகெலும்போடு வாக்களிங்கள். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.